வெல்கம் டு சுசி ருசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் சோயா சங்க் கெபாப். இதுக்கு தேவையான பொருட்கள் சோயா சங்க் 100 கிராம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லி, மைதா மாவு, உப்பு, கரம் மசாலா. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சோயா சங்கை இதில் சேர்த்துடலாம். இந்த ஹாட் வாட்டர்லேயே அந்த சோயா சங்க் நல்லா வெந்துடும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. இப்போ பாருங்க நல்லா வெந்துடுச்சு, சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். தண்ணி நல்லா பிழிஞ்சுக்கோங்க. இப்போ இது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 5 to 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன் நான். பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்துருக்கேங்க. இது நல்லா காரமாக இருக்குது. உங்களுக்கு காரம் இல்லாத பச்சை மிளகானா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, இங்கே பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சோயா சங்க், இதையும் நம்ம இதில் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சின்ன ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ இதில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊத்தாம தான் இது பிசையணுங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நம்ம வடை தட்டி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை நம்ம கையில் தட்டிக்கலாம். இதோ இந்த மாதிரி தட்டிக்கலாம். நம்ம தட்டி இதை தட்டில் மாற்றிடலாம். இப்போ ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க, அப்புறம் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிரும். கொஞ்சம் கனமாகவே தட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த கெபாபோட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போது இதோ நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ வாங்க, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, இதில் போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம் ஆயிலில். இல்லை எண்ணெய் அவ்வளோவா பிடிக்காதவங்க தவாவில் போட்டு கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோயா சங்க் கெபாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குங்க. சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகும். ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷியனான ஒரு டெலிஷியஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. நம்மளோட சோயா கெபாப் ரெடி ஆயிடுச்சு. இதை தட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சுசி ருசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமுக்குங்க.